வாசிப்பது எம் பிரியா. பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம், இரவிலும் ஆய்வு, பணிகளை பார்வை. தூத்துக்குடி மாநகராட்சி 60 வார்டுகளிலும் சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு குடிநீருக்காக பொதுமக்கள் போராடியது. கோடை காலத்தில் குடிநீர் என்பது 100% இல்லாமல் பொதுமக்கள் தொடர்ந்து மறியல் போராட்டம் நடத்தி வந்தனர். மாநகராட்சி மேயராக ஜெகன் பதவியேற்ற 2022ஆம் ஆண்டுக்கு பின்பு படிப்படியாக தூத்துக்குடி மாநகரில் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளது. பழைய பைப்லைன் மாற்றப்பட்டு புதிய பைப்லைன் மூலம் தற்போது குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சில வார்டுகளில் தொடர்ந்து குடிநீர் சரிவர வரவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இதனை அடுத்து 60 வார்டுகளிலும் சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் மாநகராட்சிக்குட்பட்ட 29வது வார்டு, 39வது வார்டு சீரான குடிநீர் வரவில்லை என்று பொதுமக்கள் மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு வாட்ஸ்அப்பில் புகார் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பைப்லைன் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு WG ரோட்டின் சிவன் கோவில் திரும்பும் கார்னரில் பைப்லைன் பதிக்கப்பட்டு குடிநீர் சீராக வருகிறதா என்று மேயர் ஜெகன் ஆய்வு செய்தார். பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த பணிகளை முடிவடையும் போது 29வது வார்டு மற்றும் 39வது வார்டு பகுதிகளில் சீரான குடிநீர் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்று மேயர் ஜெகன் தெரிவித்தார். தற்போது 60 வார்டுகளில் ஒரு சில வார்டுகளை தவிர மற்ற வார்டுகளில் எல்லாம் தினசரி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதுவும் கோடை காலத்தில் எந்தவிதமான தட்டுப்பாடும் இல்லாமல் குடிநீர் விநியோகம் சீரான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகனின் மாபெரும் கனவு திட்டம் ஒன்று மாநகர மக்களுக்கு அறிவிக்க உள்ளார். இந்த கனவு திட்டம் மாநகராட்சி மேயர் ஜெகன் அறிவிக்கும் போது தூத்துக்குடி மாநகர் மக்கள் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு உற்சாகம் இருப்பார்கள் என்பது மேயர் ஜெகனின் கனவு திட்டம் அறிவிக்கும் போது அது நடைமுறையில் அமல்படுத்தி தெரிவிக்கும் போது உற்சாகம் அடைவார்கள். இந்த ஆய்வின் போது திமுக பகுதி செயலாளர், சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார், முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான திமுக வட்ட செயலாளர் ரவீந்திரன், போல்பேட்டை பகுதி திமுக பிரதிநிதி பிரபாகர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், திமுகவினர் உடனிருந்தனர். எல்லா பேருக்கும் முதல்ல வரும். தம்பி இருக்கு தலைவர் லிங்க் இருந்ததுன்னா அங்கே முடியிருக்காது. நல்ல நேரத்துக்கு 2 டீ போட்டுருக்காங்க. பயங்கர பிரச்சனை ஏற்படுறது. அதில் வருங்க நாளைக்கு வராது. வேறே வராது. ஆனால் யாரும் பார்த்துட்டே இருங்க. இந்த காடி இருக்கு யாருங்க மண்ணில் உள்ள போயிட்டோம். இவ்வளோ மண் வருது. உள்ள போயிட்டோம். ரிசர்ச் போயிட்டோம். லைட்டாக திறந்துருங்கண்ணா. லைட் ஓப்பனா தண்ணி பிடிக்கலாம். கேன பிடிக்கும். பார்த்துட்டு